அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழில் ஒரு கதை மூலமாக நம்ம ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த கதை என்ன அப்படின்னா புறாவும் வேடனும். புறாவும் வேடனும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கபூத்தர் அவுர் ஷிக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. கபூத்தர் அப்படின்னா புறா, ஷிக்காரி அப்படின்னா வேடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கதைக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கதையில் கூட்டமாக புறாக்கள் இருக்கும். ஸோ இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பகுத் சாரே கபூத்தர் சாத் மேந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத் சாரே அப்படின்னா நிறைய, கபூத்தர்னா புறாக்கள், சாது மேத்தேனா டூகெதர் ஒன்றாக இருந்தன அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த புறாக்கள் என்ன பண்ணுறாங்க? இறை தேடி போயிட்டுருக்குதுங்க. இது எப்படி சொல்லலாம்? வே கானா டூண்ட் ரஹேத்தே அப்படின்னு சொல்லலாம். வேன்னா அவைகள், கானானா ஃபுட்டு, டூண்ட் ரஹேதேனா சர்ச் பண்ணுறது, டூண்ட்னா சர்ச், டூண்ட் ரகேனா தேடிக்கொண்டிருந்தன அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கப்போ அந்த வேடன் என்ன பண்ணுறான்? தானியங்களை புறாக்களை பிடிக்கிறதுக்காக தூவுறான். இது எப்படி சொல்லலாம்? ஷிக்காரினே தானே பிக்கேரே அப்படின்னு சொல்லலாம். ஷிக்காரினேனா வேடன், தானே அப்படின்னா தானியங்கள், பிக்கேரே அப்படின்னா தூவுறது. ஓகேங்களா? அந்த தானியங்களை தூவுறாங்கல்ல, அதுதான் பிக்கேரே அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? வேறு பக்கம் போயிடுறாரு. இது எப்படி சொல்லலாம்? ஃபிர் வக் தூஸ்ரி தரஃப் சலா கயா அப்படின்னு சொல்லலாம். ஃபிர்னா என்ன? பிறகு, வஹ்னா அவர், தூஸ்ரி தரஃப் வேறு பக்கம், சலா கயானா சென்று விட்டார்னு சொல்கிறது. ஃபிர் வக் தூஸ்ரி தரஃப் சலா கயா, வேடன் என்ன பண்ணுறாரு? வேறு பக்கம் போயிட்டாரு. இந்த தானியங்கள் எல்லாம் பார்த்தோன்னே புறாக்கள் என்ன பண்ணிடுச்சு? அந்த வலையில் உட்காந்துருச்சு. தானே தேக்கர் வே பைட் கயே. தானே தேக்கர்னா என்ன? தானியங்களை பார்த்தவுடன், தேக்கர்னா பார்த்தவுடன், பைட் கயேனா உட்காந்துருச்சுங்க. எல்லாம் உட்காந்தோன்னே என்னாச்சு? கால் சிக்கிருச்சு. இது எப்படி சொல்லலாம் ஹிந்தியில்? உன்கே பயிர் ஃபங்ஸ் கயே அப்படின்னு சொல்கிறோம். உன்கே பயிர்னா புறாக்களோட கால்கள், பயிர்னா கால், ஃபங்ஸ் கயேனா சிக்கிக்கிறது. உன்கே பயிர் ஃபங்ஸ் கயே. உடனே புறாக்களோட அரசன் என்ன பண்ணுறான்? ஒரு யோசனை தரான். இது எப்படி சொல்லலாம்? கபூதர் கே ராஜா, புறாக்களின் அரசன். ஏக் யோஜனா தி, ஒரு யோசனை கொடுக்கிறது. கபூதர் கே ராஜானே ஏக் யோஜனா தி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? வலையோட பறந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்லலாம்? வே சால் கே சாத் உட்கையே. சால்னா வலை, சால்கே சாத் அப்படின்னா வலையுடன், சாதுனா உடன், உட்கையே அப்படின்னா அப்படியே பறக்கிறது, ஏந்திரிக்கிறதுன்னு அர்த்தம். வே சால்கே சாத் உட்கையே. ஓகேவா? வலையோட பறந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுது? ஒரு ஹெலி ஹெல்ப் பண்ணுது. இது எப்படி சொல்லலாம்? ஏக் சூஹேன்னே மதத் கி அப்படின்னு சொல்லலாம். சூஹேன்னா எலி, மதத் அப்படின்னா ஹெல்ப்பு, கி அப்படின்னா செய்தது அப்படின்றதோட பாஸ்ட் ஃபார்மட். அப்புறம் என்னாச்சு? புறாக்கள் வலை அருந்தோன்னா பறந்து போயிடுச்சு. இதை எப்படி சொல்ல போகிறோம்? சால் கட்தேஹி கபூத்தர் உட்கையே அப்படின்னு சொல்கிறோம். சால்னா வலை, கட்தே அப்படின்னா கட்டாகிறது, அருந்து போகிறது, உட்கையேனா பறந்து போகிறது. சால் கட்தேஹி கபூத்தர் உட்கையே. பறந்து போனோன்னா அப்புறம் எலிக்கு அவங்க நன்றி சொல்கிறாங்க புறாக்கள். எப்படி சொல்கிறோம்? உன்ஹோனே சூஹே கோ தன்யவாத் தியா அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்லலாம். உன்ஹோனே அப்படின்னா அவைகள், சூஹே கோனா எலிக்கு, தன்யவாத் தியா நன்றியை தெரிவித்தன. ஸோ இந்த கதையோட மாறல் என்ன? ஒற்றுமையே வலிமை. இதை எப்படி சொல்லலாம்? ஏக்தாஹி தாக்கத் ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ புறாவும் வேடனும் கதை நம்ம சின்ன வயசுலேயே நல்லா படித்த கதை தான். இதில் உள்ள வேர்ட்ஸுமே உங்களுக்கு பாதி வேர்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஹிந்தி வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கதையை கற்றுக்கிட்டது மூலமாக, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தியில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்ட்டு. தேங்க்யூ.